அசல் தமிழன் யார் என்ற ஆராய்ச்சி நடக்கிறது. இன்னைக்கு கூட நடக்குது. 82லயே சொல்லியிருக்கார். அசல் தமிழன் யார் என்ற ஆராய்ச்சி நடக்கிறது. என்னை கேட்டால் தமிழர்களிடம் ஆளுக்கு ஒரு மாலை கொடுத்து சுயம்பர பாணியில் அசல் தமிழனை தேர்ந்தெடுக்க சொன்னால் அமோகமாக வெற்றி பெறுவர் அசல் தமிழன் அமிதாப் பச்சனாகத்தான் இருப்பார் என்று ஏலியும் கிண்டலாக அன்றைக்கு எழுதினார். இன்றைக்கும் இருக்கிறது. அசல் தமிழை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக ஒரு செய்தி, அதாவது மாயாண்டி பாரதி என்பவர் அவருக்கு ஒரு வழிகாட்டியாக, அவருடைய வளர்ச்சியிலே துணை நின்றவராக அவர் இருந்தார். அப்படி மாயாண்டி பாரதி தான் அவரை ஒரு மார்க்சிஸ்டாக ஜனசக்தியிலே தீக்கதிலே எழுத வைத்தவர். அவருடைய திருமணத்தை நடத்தி வைத்தவர். அவருடைய மகனின் திருமணத்தை நடத்தி வைத்தவர். நடத்தியதற்காக கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார் மாயாண்டி பாரதி. இதெல்லாம் ஒரு வரலாறு இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கடைசியாக அவர் சொல்கின்றார், அதாவது எங்கள் சந்திப்பு என் நூலின் அப்படின்னு, அதாவது தலித்தியம் பற்றி சரி, அன்று முதல் இன்று வரை அவரது தோழமையே எனது ஆன்ம வலுவுக்கும் காரணமாகிறது என்று, அதாவது வன்னியரசின் மூலம் 1998 தலித்தியம் தமிழியம் என்கிற அந்த கருத்தியல் அடிப்படையில் நம்முடைய திருமாவர்களை சந்தித்து 98 இந்த தோழமை தொடர்கிறது என்று சொல்கின்றார். அன்று முதல் இன்று வரை அவரது தோழமையே எனது ஆன்ம வலுவுக்கும் காரணமாகிறது. மார்க்சிய கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான மாயாண்டி பாரதி அவர்கள் என் குடும்பத்தின் தோழராகவும் இருந்தார். அவருக்கு பின் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் தான் குடும்ப அளவில் என் தோழராக வாய்த்திருக்கிறார் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அவருடைய நூல்ல. இவரும் அதை கடைபிடித்து தோழராக, ஒரு கொள்கை வழிகாட்டியாக, தந்தையாக இருந்து அந்த நன்றி கடனை இவரும் ஆற்றியிருக்கிறார். இவர் மட்டும் அல்ல, குடும்பத்தோட மேடையோட சொல்லி நிற்பதல்ல. நான் அம்மையார் அவர்களை தனிச்செல்வன் இருந்த பிறகு வீட்டிலே போய் பார்த்தேன். அப்போது அம்மையார் அவர் சொன்னார்கள், திருமாவளவனை என்னிடம் பேச சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்படி குடும்ப அளவிலே அந்த உறவை அவர் வைத்திருந்தார். கொண்ட கொள்கைக்கு உண்மையாக இருந்தார். பாட்டாளிகளை போல தலித்துகள் தீண்டாமையினாலே சாதியினாலே ஒடுக்கப்படுகிறார்கள். அவர் தலைமைக்கு தத்துவ ரீதியாக வளர்த்தெடுத்து கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கருத்தியலை முன்வைத்திருக்கிறார். இன்றைக்கு திருமாவளவன், அதாவது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய தலைவராக தொடர்ந்து பல நிலைகளிலே போராடி வந்திருக்கிறார். மேலும் மேலும் அவர் போராடினால் தமிழர்களின் தலைவராக, இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற ஒரு தலைவராக அவர் மிளிர முடியும். தணிகனுடைய கருத்துக்களை, நூல்களை ஏற்கனவே அவர் பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறார். மீண்டும் முழுமையாக அவருடைய நூல்களை பதிப்பித்து தமிழ் சமூகம் எங்கும் அவருடைய கருத்துக்கள் பரவுவதற்கு துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி